இந்த தேர்விலும் தேர்ச்சி பெறாமல் போலீஸ் உடையை வாங்கி அணிந்து கொண்டு ஒரு கான்ஸ்டபிளாகவே வாழ்ந்து வந்தவர்தான் இந்த போலி போலீஸ். கான்ஸ்டபிள் முதல் உயர் அதிகாரிகள் வரை அனைவரையும் ஏமாற்றி ஐஸ் பாய் விளையாடி வந்தவர் கையும் களவுமாக சிக்கியதன் பின்னணி. ஹைதராபாத்தில் விஐபி ஒருவரின் நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அப்போது காவலர்கள் எல்லாம் வரிசையில் நின்று பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்த அதிகாரி ஒருவருக்கு திடீரென ஒரு பெண் போலீசின் உடல் அமைப்புகளை பார்த்து அவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து மற்றவர்களிடம் கேட்டபோது அவர் போலீஸ் கான்ஸ்டபிள் தான் என மற்ற காவலர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அதனை நம்பாத அந்த அதிகாரி அந்த பெண்ணின் அடையாள அட்டையை கேட்டுள்ளார். அப்போது அந்த அடையாள அட்டை போலியானது என்பது தெரிய வந்துள்ளது. இதன் பின் அந்த போலி பெண் போலீசிடம் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ஹைதராபாத்தை சேர்ந்தவர் உமா பாரதி. அவருக்கு போலீஸாக வேண்டும் என சிறுவயதில் இருந்தே ஆசை. இதற்காக பல முறை காவலர் தேர்வு எழுதியும் பாஸ் ஆக முடியவில்லை. இனி அவர்கள் என்ன நமக்கு வேலை கொடுப்பது, அதனை நாமே எடுத்துக் கொள்வோம் என பேட்ஜ்களுடன் கூடிய ஒரு போலீஸ் சீருடையை வாங்கி அணிந்து போலீஸாக மாறினார். அதிர்ச்சியூட்டும் விதமாக அவர் சைபராபாத் காவல் தலைமையகத்துக்கு சென்று வழக்கமாக உணவகத்தில் நேரத்தை செலவிட்டு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுடன் சாதாரணமாக பழகி தான் ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். இது மட்டுமில்லாமல் அரசு நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் என பலவற்றில் போலீஸ் போல கடமையாற்றியுள்ளார். குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஒரு சிலை திறப்பு விழா, விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் பல விஐபிகளின் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார் இந்த கராரான காக்கி சட்டை. இது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களுக்கும் சென்று சைபர் கிரைம் தொடர்பாக விழிப்புணர்வு வகுப்புகளையும் எடுத்துள்ளார். இப்படி சிறப்பாக சென்று கொண்டிருந்த போதுதான் ஒரு காவல்துறை அதிகாரி மூலம் வசமாக சிக்கினார் உமா பாரதி. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இவர் இப்படி நடமாட யாராவது அவருக்கு உதவி செய்தார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.